Audio Jungle. Audio Jungle. Hi, hello friends. Welcome to another video. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Buvis Tech Official. நான் உங்கள் புவனேஷ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான 3D லிரிக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி அலைட் மோஷன் யூஸ் பண்ணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்ககிட்ட கூடிய அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் கீழே கூடிய ப்ளஸ் ஐக்கான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு 4:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப் பார்த்துரும். இதில் உங்களுக்கான இமேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது நான் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த இமேஜஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக செட் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணுறாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் மேலே கூடிய 3 டாட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னாலும் கரெக்டாக வந்து செட் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து கீழே வந்து ஒரு ட்ரீ வந்து செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அவங்க டிஃபால்ட்டாக அந்த இமேஜில் இருக்கக்கூடிய ட்ரீக்கும் இன்னொரு பிஎன்ஜி ட்ரீ வந்து நம்ம எடுத்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு லேண்ட் இருக்க மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து அதை செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அதை வந்து லைட்டாக மேலே தூக்கி கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளாக் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் லைட்டாக இந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கடுத்து இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆடியோ ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கான சாங் ஆட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு இது பண்ணிக்கலாம். ஸோ நானும் அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்புறம் 30 செகண்ட்ஸுக்கு வந்து ட்ராக் பண்ணி விட்டலாம். ட்ராக் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சாங் ஆட் பண்ணிட்டேன். அந்த சாங்கை பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு கீழே கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சாங் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 33 செகண்ட்ஸ்க்கு வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது யூடியூப் வந்து வீடியோ டேர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணேன். ஸோ அதுக்கடுத்து இந்த இமேஜை வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடலாம். ஓகேங்களா, அந்த வீடியோக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணியிருக்கேன். ட்ராக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துடலாம். ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ உங்களுக்கான ஒரு பிஎன்ஜி ட்ரீ வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சேம் இந்த தென்னை மரத்தோடைய பிஎன்ஜி ட்ரீ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்ஜி ட்ரீ வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. அந்த தென்னை மரத்தோட பிஎன்ஜி ட்ரீ வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. பட் இது ஸ்ட்ரைட்டாக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரொட்டேட் ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு -14 இல்லை ஒரு -5 அந்த மாதிரி சேர்ப்பீங்க. ஓகேங்களா, ஒரு -10 கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ வச்சு நல்லா இல்லை. ஸோ அதனால் ஒரு -5 அந்த மாதிரி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஹைட்டு பண்ணணும். இந்த ட்ரீ வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது நல்லாயிருக்கும். ஸோ அதாவது இது எப்படின்னா நீங்கள் வந்து இந்த இமேஜ் வந்து முன்னால் வைக்கிறீங்க, அதாவது எல்லா ட்ரீக்கும் முன்னால் இருக்க மாதிரி வைக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த ட்ரீ கொஞ்சம் எல்லா ட்ரீயை விட கொஞ்சம் அதிகமாக சைஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த ட்ரீயும் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அந்த 33 செகண்டுக்கும் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரீக்கான அனிமேஷனை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போன மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஈஸியாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்டில் போய்ட்டு இதில் வந்து ப்ரொசீஜரல் அப்படிங்கிறது உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், பெண்ட் அப்படின்னு இருக்கும். அது வந்து டிஸ்டர்ஷன் ட்ராப்பில் இருக்கும். நான் வந்துட்டு ப்ரொசீஜரல் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ டிஸ்டர்ஷன் ட்ராப்பில் வந்தீங்க அப்படின்னா பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த பெண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 3.4 வெர்ஷன்லேருந்து இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3.6.1 வெர்ஷன். ஸோ இப்போ வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு பெண்டை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கடுத்து கடைசியாக ஏதாவது எண்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துக்கோங்க. எண்டிங்கில் கொடுத்ததுக்கு வந்து ஆங்கிள் வந்து ஒரு 14.5. ஓகேங்களா, மைனஸில் ஒரு 14.5 செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே வந்து ப்ளஸில் ஒரு 14.5. ஓகேங்களா, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மரம் ஆடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, காற்றுக்கு வந்து அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் அசைகிற மாதிரி இருக்கும். ஒரு 3D எஃபெக்ட் ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த கர்வ் ஆப்ஷனில் உள்ளே போயிட்டு இதில் என்ன பண்ணிங்கன்னா இதில் இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் செகண்டாக கிளிக் பண்ணிட்டு இதில் தேர்டாக இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிங்க. ஓகேங்க, தேர்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வரும். அதோட நேம் பார்த்தீங்கன்னா சைக்ளிக் அப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு வந்துட்டு இது 33 செகண்ட் அப்படின்னா 30 செகண்ட் அப்படின்னாலும் இந்த கர்வ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 3 கர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து 5 கர்வ் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ 30 செகண்ட்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ 4
ஸோ இப்போ பார்த்தீங்க 5வது கொடுத்தாச்சு. 5வது முடிச்சு 6வது வந்து தொடங்கும்போது இந்த டாட்டில் வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி கொடுத்துக்கணும், கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் கூடிய சவுண்டை வந்து மியூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன டெமோ உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதை நான் ப்ரிவியூ வீடியோ காட்டினதும் இதுவும் சேமாகவே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், அந்த ட்ரீ வந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த ட்ரீயோ சைஸ் கூட இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் வந்து மினிமமாக செட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான், ஓகேங்களா. நீங்கள் வந்து பண்ணுறது உங்களோட இமேஜினேஷன். ஸோ அதனால் அதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கான ஐடியாவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இதுக்கு அடுத்து ஒரு போட் இமேஜ் வந்து வந்திருக்கும். ஸோ அதையும் இம்போர்ட் பண்ணிடலாம், ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட் பிஎன்ஜி இம்போர்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ணலாம்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ சைஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல வந்து செட் பண்ணிடுங்க. கேட்கலாம், நம்மளுக்கு வந்து இந்த போட் வந்துட்டு இந்த கார்னர்லேருந்து அப்படியே மூவ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த லாஸ்ட்டுக்கு வர மாதிரி. ஸோ அதாவது இந்த ட்ரீக்கு இந்த சைடில் வரக்கூடாது, நம்மளுக்கு இந்த சைடில் இப்படி போகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரொட்டேட் ஆப்ஷனில் போய்ட்டு ரொட்டேட் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக அப்படியே ஒரு 5 டிகிரி ப்ளஸ் 5 டிகிரி மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ மூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இந்த மூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிஎன்ஜி இமேஜை வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணணும். ஸோ ட்ராக் பண்ணிட்டு பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ கொடுத்துங்க மூவ் ஆப்ஷனுக்கு. அதுக்கடுத்து எண்டிங்கில் ஒன்று கொடுத்துட்டு ஸோ இப்போ இதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இந்த லாஸ்ட்டில் வச்சிடலாம். சரிங்களா, இந்த லாஸ்ட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் வந்து அது ஃபினிஷ் ஆகிற மாதிரி காட்டிடும். ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி பண்ணுங்கள். ஓகே, கிராஸாக வர மாதிரி நல்லா இருக்காது. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போர்ட் சைஸ் கடைசியாக வர கொஞ்சம் பெருசாக தெரியுற மாதிரி கூட பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா இந்த ஸ்கேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்று, அதே மாதிரி எண்டிங்கில் ஒன்று கொடுத்துட்டு எண்டிங்கில் லைட்டாக சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசியாக வர கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அது பாருங்கள், அந்த போட் மூவ்மெண்ட்டுக்கும் அந்த ட்ரீயை ஆடுறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். இதே வந்து அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸையும் நம்ம வந்து இந்த மாதிரி பெண்ட் எஃபெக்ட் கொடுத்து பண்ணலாம். ஸோ அது ரொம்ப டைமிங் எடுத்துக்கும். அதுவும் இல்லாமல் பிஎன்ஜிஸ் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான அனிமேஷனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளாக வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து லிரிக்கல் அனிமேஷன் அது பார்த்தலாம். இதுக்கு மேலே எதுவும் அதிகமாக பேச வேண்டாம். ஸோ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத போய்ட்டு உங்களுக்கான லிரிக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு நம்மளோட சேனல் நேம் வந்து கொடுத்துக்கிறேன், மூவிஸ் டெக் அஃபிஷியல் அப்படின்னு நம்ம சேனல் நேமுக்கு வந்து கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரன்ச் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ அந்த ஃபாண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனாக வந்து கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அலைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சென்டராக வந்து அலைன் பண்ணிடுங்க. அலைன்மெண்ட்டு ஸோ கரெக்டாக அந்த சீசோர், அதாவது சீசோர் அப்படிங்கிறதோட அந்த கடல் கிட்ட வந்து வச்சுக்கோங்க. கடலும் கிடையாது இது, ஐ திங்க் ஸோ கடலாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து இதோட கலர் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதோட சைஸும் பார்த்திங்கன்னா ஒரு 30 or 40 அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஒரு 32 அந்த மாதிரி செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா டபுள் லைனில் வர மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் லைனில் செட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D ஃபீலே இல்லை. ஸோ இது 3D ஃபீல் கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஃபெக்டில் போய்ட்டு ஏட் எஃபெக்ட் போங்க. ஏட் எஃபெக்டில் போய்ட்டு 3D அப்படிங்கிறது உள்ளே போனீங்க அப்படின்னா ஃப்ளிப் லேயர் இருக்கும். நம்ம ஃப்ளிப் லேயர் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் அனிமேஷனுக்கு அந்த ஆஃப்டர் எஃபெக்டில் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருப்போம். இப்போது அந்த எஃபெக்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து 3Dயாக அந்த டெக்ஸ்ட்டை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளிப் லேயர் அப்படிங்கிறத வந்துட்டு இதில் வந்து ஒரு எவ்வளோ செட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ளஸில் ஒரு 5 பாயிண்ட் சம்திங் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 5.5 6 கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, 6 கூட வச்சுக்கலாம். இன்கேஸ் இப்போ 6 வச்சதுக்கப்புறம் பாருங்களேன், உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து 3Dயாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் அதை அப்படியே கீழே கொண்டு போனோன்னாலும் அது அப்படியே 3Dயாக அந்த அலைகள் அந்த வாட்டர் மேலே இருக்க மாதிரி தான் இருக்குமோ இல்லையா, உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண மாதிரி இருக்காது, ஒரு 3Dயான டெக்ஸ்ட் மாதிரியே ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதுக்கான லிரிக் அனிமேஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ எஃபெக்டில் போய்ட்டு எகைன் ஆட் எஃபெக்டில் போங்க. ஆட் எஃபெக்டில் போய்ட்டு இதில் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற எஃபெக்டை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இதில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து கரெக்டாக வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கு 2 அனிமேஷன் கீ ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒன்று, ஸோ அதுக்கடுத்து ஒரு 0.40 or 0.50 வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 0.50 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து கொண்டு போயிருங்க. கொண்டு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஆஃப் செட்டு ஆங்கிள் அப்படி இப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் எந்த வேல்யூம் சேஞ்ச் கிடையாது. அதுக்கடுத்து அதே மாதிரி இங்கே ஆங்கர் அப்படிங்கிறது வந்து எனக்கு மேலே இருக்குது. ஒரு சிலருக்கு அதாவது இந்த 3.5 வெர்ஷன் அதுக்கு கீழே வச்சுக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆங்கர் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் லேயருக்கு பதிலாக காம்போனன்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க.
அப்படி கீழே வந்தீங்கன்னா ஆங்கிள், அப்புறம் ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்கேல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்துட்டு 2.70 அந்த வேல்யூ வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 2.70. அதுக்கடுத்து ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சில் வந்துட்டு 1.40 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வேண்டாம். 1.40 போதுமானது. அப்புறம் ஆல்ஃபா அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆல்ஃபா அப்படிங்கிறத ஃபுல்லாக மைனஸில் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா -1.000 இந்த வேல்யூ வந்து கொடுத்துருங்க. ஸோ ஓகே, அதுக்கடுத்து அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ஏசின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை ஈசின் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஏசின் அப்படிங்கிறத வந்து +100க்கும் அவுட் அப்படிங்கிறத வந்து -100க்கும் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓவர்லேப் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா 1000% வந்து நிற்கும். ஸோ அந்த 1000% வந்து கொடுத்துருங்க. அப்புறம் அப்படி கீழே வந்தீங்கன்னா ரேண்டம் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை எனபிள் பண்ணிவிட்டு இந்த சீட் அப்படிங்கிறது வந்து 0.11 அந்த வேல்யூ வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் எகைன் இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது அந்த பிளர் மாதிரி வரதுக்காக. அதனால் பிளர் அப்படிங்கிறதுல உள்ளே போயிட்டு இதில் ஜூம் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஜூம் பிளர் ஆட் பண்ணிட்டு இதில் நம்ம எந்த வேல்யூமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும் 2 அனிமேஷன் கீ ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒன்று. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு 0.50 கொடுத்துருப்போம். பட் இதுக்கு வந்து அதே இடத்துல கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு 0.10 செகண்ட்ஸ் ஆர் 15 செகண்ட்ஸ்க்கு முன்னால் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 0.15 எடுத்துக்கிறேன். அதாவது 0.15 ஓகேங்களா. இப்போ வந்து 0.50க்கு அது கொடுத்தோம். ஸோ அதுலேருந்து 0.15 கம்மி பண்ணால் எவ்வளோ வரும்? 0.35 வரும். அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். சரிங்களா. இந்த இடத்துல வந்து எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ் ஆயிடும். என்னடா 0.15 கொடுக்குறான், அப்போ நம்ம வந்து 0.15 செகண்ட்ஸ் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. இது வந்து கரெக்டாக அந்த கால்குலேஷன் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து 50 வைக்கிறோம். 0.50லேருந்து ஒரு 0.15 குறைச்சோம் அப்படின்னா 0.35 வரும். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரென்த்தை வந்து 0 பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா 34 இல்லை 35 வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 0.34 ஆர் 35. நான் வந்து 34 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா அந்த அனிமேஷன் வந்து கிடச்சிடுச்சு. இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த லைன் ஸ்பேசிங் வந்து அதிகமாக வருது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டு லைன் ஸ்பேசிங் வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான அனிமேஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து இதோட பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா வரணும். ஓகேங்களா. இந்த போட்டுக்கும் சரி இந்த ட்ரீக்கு பேக் சைடில் தான் அது வரணும். ஸோ அது ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிங்க. அதை காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போட் நமக்கு அந்த இடத்துல எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தான் தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சைடில் அதாவது இந்த ட்ரீக்கும் சரி அந்த போட்டுக்கும் ஃப்ரண்ட் சைடில் இருந்துச்சுன்னா அந்த ஒரு லுக்கே இருக்காது. ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கே வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ரெண்டையும் மேலே கொண்டு போயிட்டு டெக்ஸ்ட்டை வந்து பேக் சைடில் விட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்களேன், அந்த அனிமேஷன் அந்த ப்ரொஃபஷ்னல் 3Dயாக பண்ண மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இதுக்கடுத்து இன்னொரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இது எடிட் ஷேப்பில் போயிட்டு ரெக்டாங்கிள் என்ன பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் வந்து ஒரு 550 வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா. 550. அதுக்கடுத்து ஒய் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 450 இல்லை 500 அந்த மாதிரி கொடுக்கலாமா. ஓகே, 500 கொடுத்து பார்ப்போம். ஸோ 500 கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆற்றங்கரை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கீழே வந்து வேண்டாம், அதுக்கு மேலே அந்த மேகங்கள் இருக்கிற இடத்துக்கு மட்டும் இது வந்து கவர் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 550 அந்த மாதிரி போனோம்னா கரெக்டாக இருக்கும் தோணுது. எதுக்கும் ஒரு 600 வரைக்கும் போயிடலாமா, இல்லை வேணாம் 550 போதும், கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து மேலே தள்ளி வச்சுருவோம். ஓகே, இந்த மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா கரெக்டாக அந்த ஆற்றங்கரைக்கு மேலே தான் வச்சுருக்கேன். க்ளவுட்ஸ் இருக்கிற ஏரியாவில் வச்சுட்டு இப்போ அந்த ட்ரீக்கு போட்டுக்கு பேக் சைடில் கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு இதோட கலர் அந்த ரெக்டாங்கிளோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு இதோட அதாவது அந்த ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு 70% வந்து கொடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. கொடுத்துட்டு இந்த பிளெண்டிங் நீங்கள் மாற்ற வேண்டியதே இல்லை. ஸோ ஃபுல்லாக வச்சுட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஸோ ஆட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒப்பாசிட்டி விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ளே வந்துருங்க. அதில் வந்தீங்க அப்படின்னா ஃப்ளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணால் மட்டும் போதும். அதில் வேறு எந்த வேல்யூவும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், அது க்ளவுட்ஸ் வந்து அப்படியே பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அது பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு குறைக்கிறனாலும் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து லைட்டாக வந்து குறைச்சிருக்கேன், அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான சினிமேட்டிக் ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. அந்த பார்ட்டிகல்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து பிளண்டிங் அண்ட் வெப்சைட்டில் போய்ட்டு லைட்டரில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணுறீங்கன்னா சேம் அந்த ட்ரீக்கும் அந்த போட்டுக்கும் பேக் சைடில் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ட்ராக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு டெமோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு அந்த 3D லிரிக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் லிரிக் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் வந்து பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அண்ட் தென் ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து இடையிலேயே நான் சொல்ல வேண்டியது, நம்மளோட வாட்ஸ்அப்பில் நிறைய ப்ரைவசி பாலிசிஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால் வாட்ஸ்அப் குரூப்பை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக நம்மகிட்ட ஆல்ரெடி நம்மக்கிட்ட டெலகிராம் சேனல் ப்ளஸ் டெலகிராம் குரூப் ரெண்டுமே இருக்குது. ஸோ சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது கொஷின்ஸ் ஆஸ்க் பண்ணணும், டவுட்ஸ் ஆஸ்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேளுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.